பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வசனம். 1 Thessalonians chapter 4 verse 3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் February 14 உலகம் முழுவதும் வேலண்டைன்ஸ் டே என்று அநேகரால் அது கொண்டாடப்படுகிறது. இந்த உலகம் முழுவதும் வாலிபர்கள் அநேகர் தங்களுடைய துணையை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நம்மை சுற்றி இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டே என்கிறத 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அது ஏன் வேலண்டைன் என்று கொண்டாடப்படுகிறது? நாமும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மற்றும் அநேகருக்கு இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுது இதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும். 14ஆம் நூற்றாண்டிலே 2 வேலண்டைன் என்று பெயரிடப்பட்ட மனிதர்களுக்கு அன்று இருந்த அரசாங்கத்தால் கிளாடியஸ் II என்கிற ரோம அரசனால் தூக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் இருவரும் இயேசுவை குறித்து பிரசங்கித்தபடியினால் வேலண்டைன் என்கிற இந்த 2 பேருக்கும் தூக்கு நியமித்தான். இது ஒரு வரலாற்று சான்று. இன்னொரு வரலாற்று சான்று, அதே ரோம அரசாங்கத்தில் ஒரு புறஜாதியான மார்க்கம் அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது என்னவென்றால், ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த திருவிழாக்கு பேர் லுக்கர்பாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, அந்த February 14 எல்லாரும் கூடி ஆண்கள் பெண்களிடத்திலே பிரவேசிப்பதற்காக சில மிருக பலிகளை செலுத்தி பெண்களை ரொமான்ஸ் விப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது தங்களுடைய சரீர இச்சைக்கு உட்படுத்துவதற்காக அவர்கள் பேச்சிலும் அவர்கள் செயலிலும் ஈடுபட்டு அந்த நாள் முழுவதும் பெண்களை தங்களுக்கு இச்சைக்கு உட்படுத்தி இனவிருத்தி செய்து கொண்டிருந்தார்கள். இதை February 14 அன்னைக்கு ரோம அரசாங்கத்தால் இது செய்யப்பட்டது. இதுதான் மருவி 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 வந்து இன்றைக்கு வாலிபர்கள், ஏன் நல்ல திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கூட கள்ள உறவுகள் இவைகளை ஏற்படுத்துவதற்கு இந்த நாள் பயன்படுகிறது. நீங்கள் மாநகரங்களிலே செல்லும் பொழுது பார்த்தால் பஸ் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பீச்சு, பார்க்கு, பொது இடங்களிலே ஒருவருக்கொருவர் நின்று கொண்டு அவர்கள் இந்த இச்சைக்கேற்ற காரியத்தை செய்து கொள்வதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்மை கர்த்தர் எதற்கென்று அழைத்தார்? அவருடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இந்த நாளிலே இந்த காரியத்துக்கு நாம் விலகி இருப்போம். வாலிப பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் இதை பார்த்துட்ருப்பீங்க, கேட்டுட்ருப்பீங்க. முழுசும் உங்களை விலக்கி கொள்ளுங்க. எதிர்பாளரிடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும் பொழுது அதை இயேசுவின் நாமத்திலே உதறி தள்ளுங்கள், ஜெயமெடுங்கள். இந்த இடத்தில் மிக மிக கவனமாயிருங்கள். தானியேலை நினைத்து கொள்ளுங்கள், யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள், பரிசுத்த பவுலை நினைத்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் வேதத்திலே நமக்கு முன்னோடிகள். வாலிபத்திற்குரிய இச்சைக்கு விலகி ஓடுங்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தரே ஏற்படுத்தி தருவார். காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸு செய்கிறாங்க பாஸ்டர், கிளாஸ்மேட் செய்கிறாங்க, எல்லாரும் இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட்றாங்க, கேக் வெட்டுறாங்க, அதில் போய் நான் இருக்கிறது தப்பா? ஆம் தம்பி,
அவன் தங்கச்சி, அது தப்பு தான். உன்னை அழைத்த தேவன், உன் மீது அன்பு கூர்ந்து உனக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன், அவர் மிகவும் துக்கப்படுவார். தேவனை துக்கப்படுத்த வேண்டாம். இந்த மார்க்கத்துக்கு விலகி இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலே இந்த உலகம் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி ஒரு பேகன் ஃபெஸ்டிவலை, ஒரு புறஜாதியின் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து இதிலே பெயரளவில் கிறிஸ்தவர்களும் ஈடுபடும் போது எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ரேமாவுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேசி மார்க்கத்துக்கு நாங்கள் விலகி இருந்து எங்கள் சரீர பாண்டத்தை சுத்தமாய் காத்துக்கொண்டு எங்கள் தேவனுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே இதை கேட்கிற எல்லா வாலிபர்களும், குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண் எல்லாரும் ஜெயிப்பார்களாக, ஜெயிப்பார்களாக. உலகத்தின் பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து தங்களை விலக்கி காத்துக்கொள்ளட்டும். ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஆமேன்.